குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. திருமகள் ஜோதிட நிலையத்தின் இன்றைய பதிவு அப்படின்னு பார்த்தா, திருமணம். இந்த ஜாதகத்துக்கு காதல் திருமணம் நடக்குமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? 1, 5, 9ஆம் பாவக அதிபதிகள், லக்கணம் 5ஆம் இடம் 9ஆம் இடம், இந்த பாவக அதிபதிகள் தொடர்பு இருந்தால் அவருக்கு காதல் வரும். 1, 5, 9ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் காதல் திருமணம் நடக்கும். காதல் செஞ்சு திருமணம் பண்ணிக்கிறது. 1, 5, 9ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் காதல் செஞ்சு திருமணம் செய்து சண்டை சச்சரவு போட்டு பிரிவினையை ஏற்படுத்தும். 1, 5, 9 7ஆம் அதிபதியோட 6ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் காதல் செஞ்சு திருமணம் ஆகி பிரச்சனை ஏற்பட்டு எதிரியாக மாறி சண்டை சச்சரவோட ஓடிட்டு இருக்கும். விவாகரத்து வரையும் தள்ளும். அப்ப 1, 5, 9 அப்படிங்கிறது காதல் செய்யும் எண்ணத்தை. ஏன் 1ஆம் இடம் ஜாதகர், 5ஆம் இடம் விருப்பம், ஆசை, காதல், இதையெல்லாம் சொல்றது. 9ஆம் இடம் பாக்கியம். அப்ப 1, 5, 9 இணைந்தால் காதல் செய்யும் எண்ணமும் சூழ்நிலையும் ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதி இணைந்திருந்தால் காதல் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்குவாரு. 8 இணைந்தால் சண்டை போட்டு பிரிஞ்சுக்குவாங்க. 6 இணைந்தால் சண்டை போட்டு டைவர்ஸ் வரைக்கும் போகும். பஞ்சாயத்து மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப 1, 5, 9, 7 நல்ல நிலையில இருந்தால் நல்ல முறையில் காதலித்து நல்ல முறையில் திருமணம் செய்து நல்லா இருப்பாங்க. 6, 8 தொடர்பு வந்தால் சண்டை போட்டு பிரிவினை, சங்கடங்களை, வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இது ஒரு பேட்டர்ன். இன்னொரு பேட்டர்ன்ல இன்னொரு விதமான ஜாதகங்களை பார்க்கும்போது புதன் கேது இவர்கள் யாராவது தொடர்பு இருந்தாங்க அப்படின்னா, புதனும் கேதுவும் 2 பேரும் நட்சத்திரத்தில் உட்கார்றது, அவர்கள் வெவ்வேறு நட்சத்திரங்கள், புதன் கேதுவிலும் கேது புதனிலும் அமர்ந்து இருப்பது, புதனும் கேதுவும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்கிறது, சப்தம், இந்த மாதிரி நிலையில இருந்தாலும் அவர்களுக்கு காதல் வரும். அது கல்யாணத்துல முடியுமா அப்படின்னா 7ஆம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டால் திருமணத்தில் முடியும். புதன் என்பது வலை, சிலந்தி வலை மாதிரி வலை, மீன் வலை மாதிரி வலை, நூலு, பஞ்சு, நூற்பாலை, பின்னல் ஆடை, இதெல்லாம் கேது அப்படிங்கிற ஒரு தன்மையை குறிக்கிறது. சிக்கல்ல ஏற்படுத்துறது. புதனுங்கிறது காதலை ஏற்படுத்துறது. அப்ப ரெண்டும் இணையும் போது காதல் செய்து பிரச்சனை ஏற்படுத்த போகுது அப்படின்னு அர்த்தம். இதற்கூட 7ஆம் அதிபதி சேர்ந்தா காதலிச்சு பிரச்சனை ஏற்பட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். 6, 8 தொடர்பு வந்தால் பிரிவு ஏற்படுத்திக்கும் அர்த்தம். அப்ப ஒரு ஜாதகத்துல 2, 3 பேட்டர்ன்கள்ல இது காதல் வருமா அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு விதமான காதலை கொடுக்கும். எப்பங்க இது நடக்கும் அப்படின்னா, அந்த 1, 5, 9 அதிபதிகள், குறிப்பா 5ஆம் அதிபதியினுடைய திசா புத்தி காலங்கள்ல இந்த காதல் எண்ணத்தை மேலோங்கும், அதிகமாக கொடுக்கும், தேடலை தரும் அப்படின்னு அர்த்தம். இந்த கேது புதன் இவர்களுடைய திசா புத்தி காலம் வந்தாலும் இந்த பேட்டர்ன்ல இருக்கும்போது அப்பவும் காதல் செய்யும் எண்ணத்தை ஏற்படுத்தும். வயது வித்தியாசம் இருக்காது. எப்ப இந்த திசா புத்திகள் வருதோ அப்ப அந்த காதல் எண்ணத்தை ஏற்படுத்தும். இது 20 வயசுலயும் வரலாம், 30 வயசுலயும் வரலாம், 50 வயசுலயும் வரலாம், 100 வயசுலயும் வரலாம். அந்த திசா புத்தி தொடர்பு வரும்போது அந்த எண்ணங்கள்லாம் வரும். அப்ப எந்த ஜாதியில கல்யாணம் பண்ணிக்குவான், நான் சொன்ன ஜாதி இல்லையா வேற ஜாதி இல்லையா அப்படின்னா, 7ஆம் அதிபதியோட சனி தொடர்பானால், 7ஆம் பாவகத்தோட சனி தொடர்பானால் இந்த காதல் அப்படிங்கிறது வேற்று மதத்திலேயோ வேறு ஜாதியிலேயோ காதல் ஏற்படுத்தும். வயது அதிகமானவர்களோட கூட காதலை ஏற்படுத்தும். மாற்று இனம் அப்படின்னு சொல்றதுல காதலை ஏற்படுத்தும். அந்த 1, 5, 9 7ஆம் அதிபதியோட சனி தொடர்புனால் இந்த மாதிரி நிலையெல்லாம் கொடுக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல அப்பா அம்மா சொன்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அல்லது அவங்க சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த 1, 5, 9 தான். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? 7, 8 தொடர்புகள் இருந்தால்
அவமானப்பட்டு திருமணம் செய்து கொள்வது, 7, 8, 12 ஓடி போய் மறைஞ்சி திருமணம் செய்கிறது, இந்த மாதிரி அமைப்பு நிலைகள்லாம் அந்த ஜாதகத்தில் இருந்தால் அதெல்லாம் கொடுக்கும். ஆனால் இதற்கு முக்கியமாக திசா புத்திகள் தொடர்பு வந்து கோச்சாரமும் சப்போர்ட் வரும்போது 100% நடக்கும். இல்லைன்னா அது அந்த ஜாதகருடைய எண்ணமாகவும் தன் மனதில் உள்ள ஏக்கமாகவுமே வந்துட்டு போயிடும். சரிங்களா? நல்லது. மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம். குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை.